அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்னைக்கு பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தலைப்பு கொடுத்துருக்கேன். ஒரு சில பொருட்களை யார்கிட்டையும் கடன் வாங்கிடாதீங்க. அதாவது இனாமாக வாங்கக்கூடாது. அதாவது தெரியாமல் வாங்கி வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி யார்கிட்டையும் வாங்கக்கூடாது. அப்படி ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படி சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஊசி நூல். இந்த ஊசி நூல் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் யார்கிட்டையும் கடனாக வாங்கக்கூடாது. அதாவது நான் யூஸ் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே வாங்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யார்கிட்டையுமே இந்த ஊசி நூல் நம்ம இனாமாகவும் வாங்கக்கூடாது, காசு கொடுத்தும் வாங்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஊசி நூல் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஊசி நூல் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரமே இருக்குது. அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு எண்ணெய். இந்த கடுகு எண்ணெய் கண்டிப்பாக யார்கிட்டையும், கடுகோ சரி இல்லை கடுகு எண்ணெயோ சரி, இந்த பொருட்களை கடுகு சம்மந்தமான பொருட்களை கண்டிப்பாக யார்கிட்டையும் வாங்கி நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம வீட்டில் திடீர்னு கடுகு தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறது, இந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது. இப்போ பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் உங்கள் சொந்த ரிலேஷன் இருக்காங்க, இந்த மாதிரி தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் கடுகு தீர்ந்துருச்சுன்னு சொல்லி அவசரத்துக்கு போய் வாங்குறது, இந்த மாதிரி தவறு செய்யவே கூடாது. கண்டிப்பாக கடையில் போய் தான் வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். இதுவும் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. கடுகு எண்ணெய் இந்த மாதிரி யார்கிட்டையும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. அது நமக்குத்தான் துன்பம் தரும். நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்குத்தான் அது நெகட்டிவாக சேரும். அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீப்பெட்டி. இந்த தீப்பெட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம கோவிலுக்கு அவசரமாக போகும்போது தீப்பெட்டி கண்டிப்பாக மறந்துட்டு போயிடுவோம் நிறைய நேரத்தில். இப்போது நம்ம ஒன்று முன்னாடி பூக்கடை வச்சுருக்கிறவங்கக்கிட்ட அந்த தீப்பெட்டியை இனாமாக வாங்கிட்டு போவோம். இல்லைன்னா அங்கே யாராவது விளக்கு பற்ற வச்சிட்ருக்கிறவங்கக்கிட்ட பக்கத்தில் கொஞ்சம் தீப்பெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொடுக்க ஒரு சமயம் மறந்துடுவோம். இந்த மாதிரி அந்த பொருளை நம்ம தெரியாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி தீப்பெட்டிகளை கண்டிப்பாக யார்கிட்டையும் வாங்கக்கூடாது. அது ரொம்பவுமே நமக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒரு பொருள். கண்டிப்பாக கடைகளில் காசு கொடுத்து வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுவும் ஒரு முக்கியமான பொருள். கண்டிப்பாக யார்கிட்டையும் வாங்கிடாதீங்க. தப்பி தவறி கூட வாங்கிடாதீங்க. அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு பெருக்கிற துடைப்பம். வீடு சம்மந்தமாக க்ளீன் பண்ணக்கூடிய துடைப்பமாக இருந்தாலும் சரி, ஒட்டடை குச்சியாக இருந்தாலும் சரி, இதை நம்ம கண்டிப்பாக பக்கத்து வீடுகளில் கடன் வாங்கவே கூடாது. இதுவும் நம்ம சொந்த காசு போட்டு வாங்கி தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக இப்போ யாருக்கிட்டேயும் இதையும் இனாமாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணி அதை திருப்பி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. இல்லை, கண்டிப்பாக நம்ம பணம் போட்டு வாங்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக தான் இருக்கணும் இந்த துடைப்பம். அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா, உப்பு. உப்பு கண்டிப்பாக லக்ஷ்மியோட அம்சம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட உப்பு இனாமாக வாங்கினோம் அப்படின்னா அது நமக்கும் துன்பம், அந்த கொடுக்குற அவங்களுக்குமே கண்டிப்பாக துன்பம். இப்போ இந்த நம்ம உப்பு வாங்கும்போது யார் கையில் இருந்துமே உப்பு வாங்கக்கூடாது. உப்பு வாங்கினா உறவருந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. இப்போ கடைக்காரர்கிட்டயே நம்ம உப்பு வாங்கினாலுமே அவரை ஒரு பக்கத்தில் வைக்க சொல்லி அப்புறம் நம்மளாக எடுத்துகிட்டு வர்றது தான் நல்லது. கடைக்காரர் கையால் நம்ம வாங்கிட்டு வர்றது கூட கண்டிப்பாக தவறான ஒரு செயல் தான். உப்பு வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த உப்பை நம்ம யார் கையில் வாங்காத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் கண்டிப்பாக நம்ம ரிலேஷன் வீட்டில் உப்பு கடனாக வாங்குறது கூடவே கூடாது. கண்டிப்பாக பணம் கொடுத்து தான் வாங்கணும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சாஸ்திரத்தில் இதெல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இவை அனைத்தையுமே பணம் கொடுத்து தான் வாங்கணும். தப்பி தவறி கூட தெரியாமல் வாங்கிடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.